ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம இந்த வீடியோவில் கந்த சஷ்டி கடைசி 6 நாள் விரதம் இருக்கிற முறை, அப்புறம் பூஜை செய்கிற முறையை பற்றி பார்க்கலாங்க. கந்த சஷ்டி விரதம் எதுக்கெல்லாம் இருக்கலாம்? குழந்தை பாக்கியம் பெற, பொருளாதார முன்னேற்றம், செல்வாக்கு அதிகரிக்கணும், பிஸ்னஸில் நல்லபடியாக டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு, குழந்தைங்கள் ஆரோக்கியமாக இருக்க, எல்லா விதமான சந்தோஷம் ஆரோக்கியம் பெற இந்த வழிபாடு பண்ணலாங்க. அப்புறம் சொந்த வீடு நிலம் வாங்க எல்லா விதமான நன்மைகளுக்குமே சஷ்டி விரதம் மேற்கொண்டோம்னா கண்டிப்பாக மேன்மை அடையலாங்க. எப்போ இந்த விரதம் வருது, எப்படி வழிபடலான்னு பார்க்கலாமா? அக்டோபர் மாதம் 22/10/2025 முதல் 27/10/2025 வரைக்கும் இந்த விரதத்தை மேற்கொள்ளணுங்க. 27ஆம் தேதி தான் சூரசம்ஹாரம் கடைசி நாள். 22 கந்த சஷ்டி ஆரம்பிக்குது. 22ஆம் தேதி தான் கந்த சஷ்டி ஆரம்பிக்குதுங்க. அதாவது ஐப்பசி 5 புதன்கிழமை தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து 27/10/2025 அன்னைக்கு ஐப்பசி 10ஆம் தேதி சூரசம்ஹாரம். 28/10/2025 அன்னைக்கு திருக்கல்யாணம். நிறையா பேர் சஷ்டியிலேருந்து சூரசம்ஹாரம் வரைக்கும் விரதம் இருந்துட்டு சூரசம்ஹாரத்தன்னைக்கு நிறைவு பண்ணிடுவாங்க. அப்புறம் ஒரு சிலர் சஷ்டி அன்னைக்கு ஆரம்பித்து திருக்கல்யாணம் முடிகிற வரைக்குமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களோட விரதத்தை நிறைவு பண்ணுவாங்க. திருக்கல்யாணம் அன்னைக்கு அவருக்கு திருமணம் நடக்கும் இல்லையா, அன்றைக்கி ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருப்பாராம். அப்போ நம்ம என்ன கேட்டாலும் வாரி வழங்குவாராம். அதனால தான் திருக்கல்யாணம் வாரி வழங்குவார். திருக்கல்யாணத்தன்னைக்கு காலையில் இல்லைன்னா ஈவினிங் டைமில் நம்ம எப்போ வேணாலும் நம்ம விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம். திருக்கல்யாணம் படையல் அப்பன் முருகனுக்கு படைப்போம் இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம பிரசாதமாக எடுத்துக்கிட்டு அன்றைக்கி காலையிலையும் நம்மளோட விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைனாலும் ஈவினிங்கும் நம்ம படையல் போட்டுட்டு அதை எடுத்துக்கிட்டு நம்ம விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம். 6 நாளும் விரதம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக விரதம் இருக்கணும். ஒரு 2 நாள் மட்டும் இருந்துட்டு அதுக்கப்புறம் மயக்கம் வருது, முடியல, உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்லாம் நம்ம விட்டுறக்கூடாதுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஆரம்பத்திலே நம்ம உடம்பு சூழ்நிலை நம்ம ஆரோக்கியத்தை பொறுத்து நமக்கு எது முடியுமோ அந்த விரதத்தை நம்ம எடுத்துக்கலாம். விரதம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உடம்பு முடியல, அதை ஏற்றுக்கலைன்னா ஒரு வேளை உணவு எடுத்துக்கோங்க. காலை வேளையில் டிஃபன், இட்லி அந்த மாதிரி லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. பால் பழம் எடுத்துக்கோங்க. நிறையா பேர் மிளகு விரதம்லாம் இருப்பாங்க, அவங்களாம் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்கங்க. ஸோ மிளகு விரதம் எடுப்பாங்க. இப்போ நாம் 2 வேளை சாப்பிட்டு ஒரு வேளை சாப்பிடாமையும் ஒரு பொழுது விரதம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம். 2 வேளை பட்னியாக இருக்கலாம். எல்லாம் நம்ம ஆரோக்கியத்தை பொறுத்து தான் நம்ம விரதம் எடுக்கணுங்க. எந்த விரதம் இருந்தாலும் தண்ணி நிறையா எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நிறையா தண்ணி எடுத்துக்கிறோமோ அது வரைக்கும் 100% நம்ம உடல்நிலை நல்லா தாங்க இருக்கும். ஸோ சூரசம்ஹாரம் அன்னைக்கு நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். இல்லைனா நெக்ஸ்ட் டே திருக்கல்யாணம் பார்த்துட்டு திருக்கல்யாணத்தப்பையும் நம்ம நிறைவு பண்ணிக்கலாங்க. அப்புறம் கூட விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம சூரசம்ஹாரம் பார்க்குறதுக்கு திருச்செந்தூர் தான் போகணுன்னு கூட அவசியம் இல்லைங்க. ஏன்னா திருச்செந்தூரில் லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. நம்மளால் போயிட்டு நேர்லேயும் பார்க்குறதுலாம் ரொம்பவே சிரமமாக இருக்கும். நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே கண்டிப்பாக எப்படியும் அப்பன் கோயில் இருக்கும், அங்கேயும் கண்டிப்பாக நடத்துவாங்க. நம்ம அங்கே போய் கூட நம்ம அதில் கலந்துக்கிட்டு அடுத்த நாள் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ நம்மளோட விரதத்தை நம்ம நிறைவு பண்ணிக்கலாங்க. விரதம் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்க காலையிலையும் ஈவினிங்கும் 2 வேளையுமே அப்பன் முருகன்கிட்ட விளக்கேற்றிட்டு நம்ம அப்பனோட விக்கிரகமோ இல்லை வேலோ வச்சுருந்தோம்னா அதுக்கு அபிஷேகம் நம்மளால் எத்தனை அபிஷேகம் பண்ண முடியுதோ பண்ணிவிட்டு நம்ம கூடவே சஷ்டி கவசம் இல்லைன்னா வேல்மாறல், கந்தகுரு கவசம், இந்த மாதிரி எது கந்தர் அனுபூதி, இந்த மாதிரி எது நம்மக்கிட்ட புக்ஸ் இருக்கோ அதை நம்ம பாராயணம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபோனில் போட்டுட்டு கூட நம்ம கேட்டுக்கலாங்க. இதுதாங்க எளிமையான வழிபாடு. விரதம் இருக்கிறவங்களும் சரி, விரதம் இல்லாமல் அப்பனை வழிபடுறவங்களும் சரி, இந்த 7 நாளுமே நம்ம அப்பன் முருகனை நினச்சி மனமுருகி வழிபட்டால் கண்டிப்பாக அந்த 7 நாளுக்குள்ளேயே நம்ம எதை நினச்சி வேண்டிக்கிட்டு நம்ம விரதம் இருக்கோமோ கண்டிப்பாக அப்பன் நடத்தி கொடுப்பாருங்க.
ஆனால் அந்த 7 நாளுமே நீ தான் கதி அப்படின்னு நம்ம அவரையே நினச்சிட்டு இருக்கணும். அப்போ தான் நமக்கு கண்டிப்பாக அதோட பலன் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து குளிச்சுட்டு அவருக்கு ஆராதனைகள் எல்லாம் பண்ணணுங்க. நான் 48 நாள் விரதம் இருக்கிறது எப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் ஒவ்வொரு விரதத்தை பற்றியுமே நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டுட்ருக்கேங்க. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் அப்படியே நம்ம வீடியோவை அப்பன் முருகனை உங்களுக்கு பிடிக்குன்னா நம்ம வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.